இப்போல்லாம் கடலப்பருப்பு வறுக்கிறதுக்கு அப்புறம் இந்த இட்லி பொடி பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே வந்து ஓடிஜிலே வந்து ரோஸ்ட் பண்ணிடுறது. அந்த பூண்டு மட்டும் லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து அப்படியே வந்து இட்லி பொடி அரைச்சிடுறது. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வறுபடுறது நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எல்லாமே ஈவனாக நல்லா மொறுன்னு வறுபட்டுரும். இப்போ கறிவேப்பிலை, இப்போ மிளகா, நீங்கள் அப்புறம் வந்து பூசணி விதை எது வச்சாலும் வந்து சூப்பராக ரோஸ்ட் ஆயிரும். அந்த பூண்டை மட்டும் லைட்டாக எண்ணெயில் வறுத்து அப்படியே போட்டு அரைச்சிட்டிங்கன்னா இட்லி பொடியும் சூப்பராக இருக்கும். கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் வந்து வறுத்து வைக்கணுன்னா இப்படி வச்சுக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் பேக் மோடில் வச்சு. இது ஒரு 25 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பராக வந்து ரோஸ்ட் ஆயிரும். இல்லைன்னா ஒரு 30 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சத்து மாவு கஞ்சிக்கு வந்து எல்லாத்தும் பச்சை பட்டாணி, பாசிப்பயிறு எல்லாமே வந்து வறுப்போம்ல நிறைய போட்டு, அந்த இதையும் வந்து இதில் எல்லாமே ஒன்றா போட்டு அப்படியே வறுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது ஓடிஜி இருந்தால் வந்து இது ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து கோதுமை மாவு மட்டும் இருந்துச்சு, சரி கப் கேக் மாதிரி வந்து குட்டீஸ்க்கு பண்ணலாம் அப்படிங்கிறக்காக 2 டம்ளர் பால், 2 டம்ளர் கோதுமை மாவு, 1/2 டம்ளர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா பட்டர் உருக்கி சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் வந்து நம்ம நார்மல் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 3/4 டம்ளர் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நீங்கள் 1 டம்ளர் கூட வந்து சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது மட்டும் இப்போ சேர்த்தது வந்து கரெக்டாக சேர்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் கப் கேக் அளவுக்கு. இல்லை பால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஊற்றிட்டு மிக்சியை ஒரு பல்ஸ் வச்சுட்டு அப்புறம் கூட ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளரும் வந்து ஒரே தான் வந்து ஊற்றிட்டேன். இப்போ வந்து கப்பில் வந்து ஊற்றிட்டு நீங்கள் எந்த இதில் இது பண்ணுறீங்களோ அந்த, நான் இன்றைக்கி வந்து சிலிக்கான் மோடில் வந்து ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த இதில் இது பண்ணுறீங்களோ அதில் எண்ணெயோ இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு மேலே கொஞ்சம் மாவு போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு 35 மினிட்ஸ் வந்து வச்சிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி கடலப்பருப்பு வறுத்துட்டு அதே இதில் அப்படியே வச்சுட்டேன், அதே டெம்பரேச்சரில். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் வந்து நான் நட்ஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதில் வந்து 2 வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆப்பிள் வந்து தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு கூட வந்து அந்த உள்ளே அந்த பல்ப் மட்டும் இருக்கும்ல அது கூட வந்து சேர்த்துக்கலாம். டேட்ஸை வந்து சுடுபாலில் வந்து ஊற வச்சு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அத்திப்பழத்தை வந்து சுடுபாலில் ஊற வச்சு வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணனால தான் வந்து இவ்வளோ பெருசாக வந்து லிஸ்ட்டு போடுற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் எல்லாமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பழமும் இதிலே மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கலாம், இல்லைன்னா அதை வந்து நீங்கள் விஸ்கு வச்சு அப்படியே மசிச்சுட்டு அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் மிக்சியில் அடிக்கிறத விட அந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.